வேட்டையின் டைரக்டர் ஞானவேலுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் என்ன பிரச்சனை? அதே மாதிரி லைக்காவுக்கும் தலை அஜித்துக்கு என்ன பிரச்சனை? அதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஒன்றும் இல்லை, அதாவது பெர்ஃபெக்ஷன் சொல்லி சில சீன்களை திருப்பி எடுப்பாங்க. ஆனால் அந்த பெர்ஃபெக்ஷன் எந்த அளவுக்கு அது இருக்கும் அப்படிங்கிறது இந்த சூப்பர் ஸ்டார் மற்ற இந்த பெரிய நடிகர்கள் தலை அஜித் இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் தெரியாமல் இருக்காது, நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் இவங்க டைரக்டர் அவங்க தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சில இதை பண்ணுவாங்க. ஆனால் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரி நல்லா தான் நடிச்சிட்டோம், நல்லா கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த படத்தை பற்றி சிந்திப்பாங்க. அடுத்த படத்துக்கு கால் ஷீட் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த வேட்டையன் படம் இருக்கு இல்லையா, இந்த வேட்டையன் படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்குது. ஏன்னா அதுக்கு அடுத்து அவர் கூலி படத்துக்கு போகணும். அந்த கூலி படத்தினுடைய டைரக்டர் யாருன்னா லோகேஷ் கனகராஜ். அவர் ஒரு சிந்தனையில் இருப்பார். இப்போ இந்த பெர்ஃபெக்ஷன்னு சொல்லி டிஜே ஞானவேல் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி இன்னும் 20 நாளைக்கு நீங்கள் கால் ஷீட் வேணும் அப்படின்னு சொல்லி கால் ஷீட் கேட்குறாரு சூப்பர் ஸ்டார்கிட்ட. சூப்பர் ஸ்டார் என்ன நினச்சிட்டு இருந்தாருன்னா, அடடா நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து கூலி படத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜனுடைய படத்துக்கு அந்த ஒப்பனை ஸ்டில்னு எடுத்துட்டார். அந்த ஒப்பனை ஸ்டில் அவர் லோகேஷ் கனகராஜ் எடுத்ததும் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிற நிலைமையில் இருக்கும்போது ஞானவேல் இந்த மாதிரி எனக்கு இன்னும் 20 நாள் வேணும்னா சூப்பர் ஸ்டாருக்கு கோபம் வருமா வராதா? கூப்பிட்டாரு, கண்டிச்சார். இப்போ நான் கொடுக்குறேன், கரெக்டாக எடுத்து முடிக்கலைன்னா அதுக்கப்புறம் நான் அந்த படத்துக்கு போயிடுவேன், கூலி படத்துக்கு போயிடுவேன், அது என்னை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டார். அதே மாதிரி தலை அஜித் விடாமுயற்சி, இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தடங்கலாகிறதுக்கு காரணமே லைக்காவில் பணம் இல்லை, அவங்களுக்கு பணப்பற்றாக்குறை, வறுமையில் இருக்காங்க, வசூல் ஆகலை. ஆகவே இந்தியன் 2 படத்தினுடைய வசூல் வந்த பிறகு தான் படம் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் பரவிக்கிட்டே இருந்தது. அந்த மாதிரி வறுமை நிலைக்கு லைக்கா அதுவும் போயிடல. ஆனால் லைக்கா கஷ்டத்தில் இருக்குங்கிறது உண்மை. அவங்க ஒரு இந்த செல் கம்பெனி ஒன்று இந்த ஃபாரினில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது அகில உலகம் பூரா இருக்குது. அதில் ஒரு பிரச்சனை வழக்கில் மாட்டியிருக்காங்க. ஆக லண்டனையும் மற்ற வெளிநாட்டிலையும் தான் அந்த செல் கம்பெனிக்கு பிரச்சனையை தவிர இவங்களுக்கு பணப்பிரச்சனை கிடையாது. ஆனால் சொல்கிறது பூரா என்னன்னா, அவங்க பணப்பிரச்சனைனால தான் விடாமுயற்சி எடுக்காமல் இருக்காங்க அப்படின்ட்டு. தலை அஜித் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் இப்போ அடுத்த படத்துக்கு உங்களுக்கு கால் ஷீட் தரேன், அதாவது விடாமுயற்சிக்கு கால் ஷீட் தரேன். ஆனால் அஜர்பைஜானில் இப்போ படம் எடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக சவுத் அமெரிக்காவில் வச்சு படம் எடுப்போம். அந்த சவுத் அமெரிக்காவில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு நீங்கள் முடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்னை கேட்டிங்கன்னா நான் கால் ஷீட் தரமாட்டேன். என்னுடைய படத்து குட் பேட் அக்லி, அதுக்கு நான் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய படத்துக்கு நான் ஃபுல் கோஆப்ரேட் பண்ணிடுவேன், அந்த படத்துக்கு போயிடுவேன். கட் அண்ட் ரைட்டாக நான் சொல்லிட்டேன். இனிமேல் என் இதில் எந்த விதமான காலதாமதமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுதான் உண்மை நிலை அப்படின்னு நமக்கு விஷயம் தகவல் அறிந்த வட்டாரங்கள் சொல்கிறாங்க. ஆகவே அடுத்து நம்ம சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.